ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான ஒரு தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் வேட்பாளர் வெளியிடுற மாதிரி அந்தந்த பகுதியோட சட்டமன்ற வேட்பாளர் வந்து அந்த பகுதிக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தேர்தல் அறிக்கையை வெளியிடணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சிவகங்கையில் இருக்கிற தெப்பக்குளம் ஒரு குப்பை நிறைந்த ஒரு குளமாக தான் நம்ம பார்க்குறோம். குப்பையை தெப்பக்குளத்தில் கொண்டு வந்து போடுறாங்க அப்படிங்கிறத காட்டணும். அந்த தெப்பக்குளத்துக்கு வருகிற மழைநீர் வருகிற அந்த கால்வாயில் சேர்றது குப்பைகள் தான் உள்ளே வந்து சேர்றது அதிகம். அப்போ அந்த கால்வாயில் யார் குப்பைகள் போடுறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கணும். அதை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தடுக்கணும். வருடத்துக்கு ஒரு முறை பழைய தண்ணீரை வெளியேற்றி புதிய தண்ணீரை உள்ளே கொண்டு வரணும். அதுக்கு பிறகு ரெட்டப்புலி கம்மாய் சிவகங்கையில் இருக்கிற மக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நம்ம பிள்ளைவயல் காளி கோயில் போகிற வழியில் ரைட் சைடில் இருக்கிற அந்த கம்மாய் தான், அந்த கரை தான் ரெட்டப்புலி கம்மாய். அது பறந்து விரிந்த பெரிய கம்மாய். அந்த ரெட்டப்புலி கம்மாய் இங்கே பிள்ளைவயல் காளி கோயில் ரோட்டில் இருந்து செக்கடி வருகிற சாலையை வந்து ஒரு பாலம் ஏற்படுத்தி இணைக்கணும். அங்கிருந்து ரயில்வே ட்ராக் வழியாக கூத்தாண்டான் போகிற அந்த ரயில்வே ட்ராக் வரைக்கும் ஒரு சாலையை ஏற்படுத்தணும். அப்போ தான் நேரு பஜாரில் ஏற்படுகிற அந்த போக்குவரத்து நெரிசலை வந்து நாம் தடுக்க முடியும். அப்புறம் காரைக்குடியில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து வாகனம் நிறுத்துறதுக்கான ஒரு அடுக்குமாடி கட்டிடம் இங்கே இல்லை. அதுக்கான ஒரு கட்டிடத்தையும் ஏற்படுத்தணும். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இங்கே அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய விஷயங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நாம் பொதுமக்களாகிய நாம் அவங்ககிட்ட கேட்கல அப்படின்னா எதை சொல்லுவாங்களே, ஆட்சி மாறுமே தவிர காட்சி அப்படியே தான் இருக்கும்.